வணக்கம். பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்பு. பொள்ளாச்சியில் தமிழ்நாடு அரசு ஓய்வூதிய சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதிய சங்கம் சார்பாக தங்களுக்கு திமுக அரசு தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது போல தங்களது பல கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை. குறிப்பாக 70 வயது நிறைவடைந்த அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் 10% கூடுதல் ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும். ஓய்வு பெற்ற சத்துணவு, அங்கன்வாடி, வருவாய், கிராம ஊழியர்கள், வனக்காவலர்கள், ஊராட்சி செயலாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் 7,850 ரூபாய் வழங்கிட வேண்டும். மருத்துவ காப்பீடு திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை நீக்கி அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் உண்மையான காசில்லா மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும். கம்யூட்டேஷன் பிடித்ததை 11 ஆண்டுகளாக குறைத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஓய்வூதிய சங்கத்தினர் பொள்ளாச்சி தெற்கு ஒன்றிய அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம், தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் மாவட்ட தலைவர் எஸ். மதன். தமிழக அரசு 2021ஆம் ஆண்டு தேர்தல் காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் 10% கூடுதல் ஓய்வூதியம், 70 வயது நிறைவடைந்த அனைவருக்கும் 10% கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும், அதேபோல சத்துணவு, அங்கன்வாடி மற்றும் கிராம ஊழியர்கள், அதேபோல வனத்துறை காவலர்கள், ஊராட்சி எழுத்தர்கள், ஊரக நூலகர்கள் போன்ற பகுதியினருக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 7,850 வழங்கப்படும் என்றும் உத்தரவாதம் அளித்திருந்தார்கள். அதேபோல கம்யூட்டேஷன் பிடித்தத்தை 11 ஆண்டுகளாக குறைக்கப்படும் என்ற உத்தரவாதத்தையும் அளித்திருந்தார்கள். மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பல்வேறு குளறுபடிகள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது, அவைகளெல்லாம் களையப்படும் என்று சொல்லி உத்தரவாதம் அளித்திருந்தார்கள். ஆனால் இதுவரையில் இந்த கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படாத காரணத்தினால் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் பல கட்ட போராட்டங்களை அறிவித்து முதல் கட்டமாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து வட்டார தலைநகரங்களிலும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. வருகின்ற 10ஆம் தேதி 10/2/2026ஆம் தேதி அன்றைக்கு தமிழகம் முழுவதும் தர்ணா போராட்டங்களை மாவட்ட தலைநகரங்களில் நடத்த இருக்கிறது. அதற்கு அடுத்தாற்போல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்களிடம் எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் மூலமாக சட்டமன்றத்தில் எதிரொலிக்க வைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு இருக்கிறோம். எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு தமிழக அரசு உடனடியாக முன்வர வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். வால்பாறையில் புதியதாக 108 அவசர சிகிச்சை இருசக்கர வாகனம் தேசிய சுகாதாரத்துறையால் வழங்கப்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறை அரசு மருத்துவமனைக்கும் சோலையார் முனிஸ் பகுதியில் உள்ள அரசு மற்றும் சுகாதார மருத்துவமனைக்கும் 108 அவசர இருசக்கர வாகனம் தேசிய சுகாதார இயக்கம் சார்பாக வழங்கப்பட்டது. இந்நிலையில் இன்று முதல் வால்பாறை மற்றும் முடி சோலையார் அணை உள்ளிட்ட பகுதிகளில் சாலை விபத்து மற்றும் இதர விபத்துகள் ஏற்படுவதை உடனடியாக கண்டு அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று முதல் உதவி அளிப்பதற்கு இருசக்கர வாகனத்தில் போதிய அவசர சிகிச்சை மருந்துகள் எடுத்து செல்லப்பட்டு முதல் உதவி செய்து அதன் பின்னரே 108 வாகனம் மூலமாக அனுப்பப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இது வால்பாறை மற்றும் முடிஸ் பகுதிகளில் உள்ள அரசு மருத்துவமனையில் இயங்கி வருவதால் பொதுமக்கள் வரவேற்பு அளித்துள்ளனர். வனப்பகுதியில் மரங்களை வெட்டுவதால் விளை நிலத்தை வனவிலங்குகள் சேதப்படுத்துவதாக குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். பொள்ளாச்சி சார் ஆட்சியர் ராமகிருஷ்ணசாமி தலைமையில் நடந்த விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் பொள்ளாச்சி, ஆனைமலை, கோபாலபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து விவசாயிகள் கலந்து கொண்டு பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். முக்கியமாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியை ஒட்டி உள்ள சேத்துமடை, ஆனைமலை, ஆழியார் பகுதி விவசாயிகள் தங்களது விளை நிலத்தில் உள்ள பயிர்களை பன்றி, மயில் உள்ளிட்ட வனவிலங்குகள் சேதப்படுத்தி வருவதால் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருவதாகவும் ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் மரங்கள் வெட்டப்பட்டதாகவும் இதனால் வனம் அழிவதோடு வனவிலங்குகள் உணவுக்காக விளை நிலங்களை தேடி வருவதாகவும் குற்றம் சாட்டும் விவசாயிகள் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். மேலும் அண்டை மாநிலமான கேரளாவில் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ரூபாய் 3500 வழங்குவதாகவும், ஆனால் தமிழகத்தில் வெறும் 2500 ரூபாய் மட்டுமே வழங்குவதாகவும் அதை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும், தமிழகம் முழுவதும் விதை நெல்லை வழங்கிய விவசாயிகள் பரப்பளவு குறைந்ததால் விதை நெல்லுக்கு கையேந்தும் நிலை உருவாகி உள்ளதாக வேதனை தெரிவித்தனர். வால்பாறையை அடுத்த நடுமலை எஸ்டேட் பகுதியில் பூமாரியம்மன் மற்றும் காளியம்மன் கோவில் திருவிழா கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்த நடுமலை எஸ்டேட்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றான
ஸ்ரீ பூமாரியம்மன் மற்றும் காளியம்மன் கோவில் திருவிழாவில் அம்மனுக்கு திருக்கல்யாணம் வைபவம் மற்றும் முளைப்பாரி ஏந்தி திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடுகளில் ஈடுபட்டனர். கேட்டால் கேட்ட வரத்தை தரக்கூடிய அம்மன் திருமணத் தடங்கள், குடும்ப பிரச்சனை, குழந்தை பாக்கியம், கல்யாண தடங்கள் உள்ளிட்டவைகளை நீக்கித் தரக்கூடிய சக்தி வாய்ந்த ஸ்தலமாகும். மேலும் இன்று காலை அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள், அபிஷேகங்கள் உடன் வீடு வீடாக சென்று முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக மேளதாளத்துடன் சன்னிதானத்தை வந்து அடைந்தனர். மேலும் வால்பாறை பகுதியிலிருந்து கீழ்ப்பகுதிக்கு சென்ற ஓய்வு பெற்ற தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடுகளிலும் ஆராதனைகளிலும் கலந்து கொண்டனர். இதில் எஸ்டேட் பகுதியில் உள்ள கள மேலாளர் மற்றும் சூப்பர்வைசர்கள், ஒர்க்கர்ஸ் கமிட்டிகள், தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மேளதாளத்துடன் வந்தடைந்து தங்களது நேர்த்திக் கடனை பக்தர்கள் செலுத்தினர். பொள்ளாச்சியில் குடியரசு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை மாற்றி அமைக்க கூடாது என மனு அளித்தனர். பொள்ளாச்சியில் குடியரசு தினத்தை முன்னிட்டு தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட நாயக்கன்பாளையம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் ஊராட்சி செயலாளர் தலைமையில் நடைபெற்றது. இதில் பாஜக தலைமையிலான அரசு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை மாற்றி அமைத்ததை கண்டித்து பொள்ளாச்சி தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் NK பகவதி தலைமையில் கிராம சபை கூட்டத்தில் மனு அளித்தனர். இதில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஏழை எளிய கிராமப்புற விவசாயிகளுக்கு பயன்பெறும் வகையில் மகாத்மா காந்தி அவர்களின் பெயரில் 100 நாள் வேலை திட்டம் அறிவித்திருந்தார். தொடர்ந்து திட்டமானது நடைமுறையில் இருந்தபோது இதனை மத்தியில் ஆளும் பாஜக அரசு மகாத்மா காந்தி பெயரில் உள்ள திட்டத்தை மாற்றி அமைக்க கூடாது எனவும், கிராமப்புறங்களில் உள்ள ஊராட்சி மக்களுக்கு ஊராட்சியின் மூலமாக ஆண்டு முழுவதும் வேலை வழங்கிட கோரியும், கிராமப்புறங்களில் உள்ள ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டங்களில் நிறைவேற்றப்படும் வேலைகளை தேர்வு செய்து விவசாய நிலங்களில் பராமரிப்பு பணிகளுக்கு மத்திய அரசு உத்தரவாதம் தர வேண்டும். ஏற்கனவே மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணிகளின் ஊதியம் பல நாட்களாக நிலுவையில் உள்ளது. அந்த நிலுவைத் தொகையினை உடனடியாக திருப்பித் தர வேண்டும் என கோரிக்கைகள் அடங்கிய மனுவை ஊராட்சி செயலாளரிடம் கொடுத்தனர். இதில் பொள்ளாச்சி தெற்கு மாவட்ட முன்னாள் தலைவர் NK பகவதி, நாயக்கம்பாளையம் ஊராட்சி கிராம சபை கூட்டத்தின் துணைத் தலைவர் மணிகண்டன், ஊராட்சி தலைவர் காமராஜ். செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.